நெக்ஸ்ட் டைம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி 2026க்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படின்னா, மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் மார்ச் 11 அதே இதில் நேரடியாக பயணித்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதில் மெயினான சில ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண வரவையும் அதாவது அவங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த கவலையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணத்திற்கு காரகத்துவமான நம்ம குரு பகவானை சொல்லுவோம். அப்படி உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு திருமணம் தடையாக இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடிவு பண்ணுறது மாதிரி சடனாக இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும், பார்க்குற மாதிரி வந்திருக்கும். என்ன திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு மேரேஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நிறைய ராசிக்காரங்களாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உனக்கு அருமையான வாழ்க்கையை நான் தேடித்தரதுக்கு உண்டான பாதையை இப்போ நான் கொடுக்க போகிறேன், இது உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த பாதையை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரப்போகுது, நிதி நிலைமை, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. மீனராசி நேயர்களுக்கு ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு நான் அஞ்சவே மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த சோம்பேறி வந்துச்சுன்னா படுத்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டேன். இது நான் உட்காந்த இடத்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, ஒரு மாதம்னாலும் சரி, நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன். ஒரு சிலருக்குலாம் சுத்தமாக முடியாது, ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதம் நீ ரூம்குள்ளே போட்டு இதாப்பா அவனை சாப்பாடெலாம் கொடுக்க, நீ ரூம்குள்ளே இருந்துக்கோ அப்படின்னாலும் நீங்கள் பாட்டுக்கு இருந்துப்பீங்க. என்ன எதுனாலும் சரி, அப்படி ஒரு ஆள் தான் நீங்கள். வேலைக்கு போனால் தொடர்ச்சியாக வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு நீங்கள் சோம்பேறி ஆனீங்கன்னா உங்களை அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு போராடணும். அப்படி உள்ள உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு பெரிய லைஃபோட திருப்பு முனையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீ இது வரைக்கும் ஓய்வு எடுத்ததெல்லாம் போதுமா, இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா, நீ வேலை பார்த்துக்கிட்டு தொழில் பார்க்குறவங்களுக்கும் நிறைய கஷ்டத்தை பார்த்த பண வருமானம் இல்லாமல் ஒரு விரைய செலவு, ஆடம்பர செலவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பண்ணிட்டீங்க. அதாவது அந்த ஆடம்பர செலவு பண்ணியும் அதற்குண்டான எதுக்காக அந்த பொருள் வாங்கினீங்கன்னே யூஸ் பண்ணாமல் போட்டிருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், பண வருமானம் கூட ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ விரயத்தில் இருக்கும் போதுமே நீங்கள் தேவையற்ற ஆடம்பர செலவு பண்ணி அது ஒரு வேஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்பயும் ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, ஆனால் ஆடம்பர செலவு உங்களுக்கு தேவைக்கு அத்தியாவசிய செலவாக மாறிடும். அதற்கேற்றபடியான உங்கள் வருமானம் அதிகப்படியாக பெருக ஆரம்பிக்கும். ரொம்ப அடுத்த முக்கியமான விஷயமா நான் சொல்ல போகிறது, சில பெண்களுக்கு தாலி காணாமல் போயிருக்கிறதோ இல்லை நகை நட்டு காணாமல் போயிருக்கிறதோ இந்த காலகட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு அவர் திருப்பி கொண்டு வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போதும். இந்தாம்மா இது கீழே இருந்து எடுத்தேன், இந்தாம்மா இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ இல்லை எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கால் ஏதாவது மூலமாக, இல்லை ஏதாவது ஒரு நியூஸ்லேயே எதுலேயே போட்டு நீங்கள் முக்கியமான சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டீங்களா, உங்களுடைய பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விளம்பரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. 3வது மனுஷங்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் இந்த வகையில் மட்டும் கிடையாது. திடீர்னு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, நஷ்டமாக்கிருக்கு, அந்த வகையிலும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. யார்? குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. வக்ர நிவர்த்தி ஆகி நீ பட்ட கஷ்டம்லாம் போதுமா, நானே உன்னையுமே ரன் பண்ண ஆரம்பிக்க, நீ ஓட ஆரம்பி, உனக்கு கூடிய ஆற்றல் எல்லாத்தையும் நான் கொடுக்க ஆரம்பிக்கேன்னு சொல்லி அவளையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு.
நோயில் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, என்ன நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறேன், நான் வந்து சும்மாவே உட்காந்துக்கிருக்கேன், சரி அடுத்து நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், முயற்சி எடுக்க போகும்போது ஏதாவது ஒன்று அடிபட்டு என்னை மடி உட்கார வச்சிருது. அது எந்த வகையினாலும் சரி, மனசு அளவுலனாலும் சரி, உடம்பு அளவுனாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டு நான் ஓஞ்சு போய் உட்காந்துறேன். நான் எப்போ தான் எனக்கு விடிவு காலம் கிடைக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த குரு பகவான் அக்ரநிவர்த்தி எதுனாலுமா நீ தூசி தட்டி மாதிரி தட்டிட்டு போய்கிட்டே இரு, நீ எதுவுமே உனக்கு ஆகாது. அப்படி உனக்கு அந்த மைண்ட் தாட் வந்தாலுமேவும் அதை உங்கள் மைண்டில் ரொம்ப நேரம் இருக்க விட மாட்டாது இந்த குரு பகவான் அக்ரநிவர்த்தி. போதும்போது இன்னும் நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி நினச்சிக்கிருக்க போகிற, அடிபட்டாலும் படாத மாதிரி, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டலேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீ இது வரைக்கும் விழுந்ததெல்லாம் போதும், இனிமேவும் நீ விழுந்தாலும் விழுந்தாத மாதிரி தான் தெரியாது, அந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, ரன் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வருமானத்தை கொடுக்குறாரு, செல்வ செழிப்பை கொடுக்குறாரு. மெயினான விஷயம் நோய், கடன், எதிரி, இந்த 3மே உங்களுக்கு அழிய போகுது. ஏன்னா அவர் உங்களுக்கு பார்க்குற பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, 12ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் பொருளாதார வருமானத்தை கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு, இடமாற்றத்தை கொடுக்குறாரு. எனக்கு இந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை, நான் வேறு இடத்துக்கு போனால் அது நிம்மதி கிடைக்குமானா போங்க, கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். வெளிநாடு யோகம்லாம் அருமையாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அதுக்கடுத்து மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிற டைம்லாம் குரு பகவான் திரும்பி வந்து உங்களை மூஞ்சிலே குத்துற மாதிரி ஆயிரும். அவர் சொல்லுவார், என்னம்மா நான் உனக்கு கொடுக்குற டைமை நீ யூஸ் பண்ணிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதை பயன்படுத்திக்கிட்டால் தான் அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்களே. நீங்களே நினச்சாலும் அந்த சோர்வு உங்கள் பக்கத்துலேயே வராது, அண்டவே விடமாட்டார். ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி படிக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறதுனா, மெயினாக அந்த இல்லை நான் பரவாயில்ல நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸே ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா பெருசால புக் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான அந்த லீவில் கூட நீங்கள் அடுத்து என்ன ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, அதுக்கு முன்னாடி உட்காந்து படிப்ப ஆரம்பிப்போன்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான நிறைய மாற்றம், நல்ல மாற்றத்தை மீன ராசி நேயர்களான உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்டில் வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.